இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம், இயேசுவின் நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், ஒரு முறை கூட, வானிலும் பூவிலும் மேலான நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும். ஒரு முறை கூட, நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும், ஒன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும், முழங்கால் யாவோ முடங்கிடும் நாமம், ஒன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை. ஒரு முறை கூட, சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இணை. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதிவா. ஓ ஹல்லேலூயா. வானா மேலான நாமம், வானவர் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம்.
வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஒரு முறை கூட வல்லமை உண்டு உண்டு இயேசுவே இரத்தத்தால் உண்டு உண்டு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் எல்லாருமாக ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக. அக்கினியின் வல்லமை மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றே மூப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே மூப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும். கண்களை மூடி உற்சாகத்தோடு பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவி. ஓ ஹல்லேலூயா பொழிந்திடும் உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை வானிலும் பூவிலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். வானி ஆண்டவரை உயர்த்தி பாடுங்க. வானாதி வானவர் இயேசுவின் நாமம் நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம் நம்பினோரை என்றும் கைவிட நாமம் முழங்கால் யாவோ முடங்கிடும் நாமம் மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம் சாத்தானின் சேனை ஜெயித்திட்டேன் சாப பிசாசை துரத்திடும் நாமம் இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இயேசுவின் ரத்தம் அதற்கு முன்பதாக சாத்தானால நிற்கவே முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் நாமம் இயேசுவின் ரத்தம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமங்களை சொல்லி 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 நம்முடைய உதடுகள்ல இருந்து துதித்துட்டு இருந்தோம்னா சாத்தான் நம்மளை தொடவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. ஆனா நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு உண்மையா உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை ஆராதனை
ஆராதனை உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு மேலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்லாருமாக ஆராதனை 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 ஆராதனை. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினது உண்மை என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவராலே செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடலை இரண்டாய் பிளந்து பெரிய கடல் நடுவே இஸ்ரவேல் ஜனங்களை கடந்து போக பண்ணி அதே தண்ணீரிலே எகிப்தியரின் சேனையை மூழ்கடிக்க முடியும் என்றால் அதே தேவன் இன்றைக்கும் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல 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 வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பர்த்திமேயு என்ற குருடனுக்கு பார்வை கொடுக்க முடியும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்க முடியுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? ஜெபிங்க. ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. மை துதிக்கிற தகப்பனே, மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த நாளில் கூட கர்த்தாவே அதிசயங்களை செய்கிற தேவனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை அப்பா ஆண்டவரே, உம்மை தேடி வந்த பிள்ளைகளை தேவன் தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லார் வாய்களை திறந்து ஆண்டவரே, இந்த மாதத்தை நாங்கள் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கடைசி மட்டும் எங்களை வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லார் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி கேட்போம்மா. ஆண்டவரே, நீர் அப்பா எங்களோட கூட இருப்பீராகப்பா. எங்களோட நீங்க கூட இருங்கப்பா. வேற ஒன்றும் கேட்காதீங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க. என் கூட நீங்க இருங்கப்பா, என் கூட நீங்க இருங்கப்பா, என் பிள்ளைகளோட நீங்க இருங்க ஆண்டவரே. என் குடும்பத்துல நீங்க இருங்கப்பா, என் சபை பிள்ளைகளோட நீங்க கூட இருங்கப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லா ஆபத்து நாச மோசங்களுக்கு எங்களை விலக்கி ஆண்டவரே இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ள இந்த மாதம் மே மாதம் முழுவதும் அப்பா ஆண்டவரே வியாதி விக்கனங்களுக்கு விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்வீராகப்பா. ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய கர்த்தாவே அப்பா கர்த்தாவே குடும்பத்தை நீர் கர்த்தாவே இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து கொள்வீராகப்பா. ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுங்கப்பா. எல்லாரும் கேளுங்க. ஆவிக்குரிய வரங்களை எங்களுக்கு தாங்கப்பா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாங்கப்பா. ஜெப ஆவியை ஊற்றுவீராகப்பா. ஜெபிக்கிற சிந்தையை கொடுப்பீராக. வேதத்தை தியானிக்கிறவர்களாய் மாற்றுவீராகப்பா. அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஜனங்களாய் எங்களை எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை குறித்து மற்றவர்களுக்கு நாங்கள் அநேக சாட்சிகளை சொல்லத்தக்க ஆண்டவரே இது நிமித்தமாய் ஆத்தும பாரத்தை எங்கள் மேலே நீர் ஊற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து கேட்போமா? எல்லாரும் கேளுங்க ஆண்டவரிடத்துல. ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் இந்த மாதத்துல எங்களை எடுத்து நீர் பயன்படுத்துவீராக அப்பா. யோபு தன் சிநேகிதருக்காக விண்ணப்பம் செய்த போது தேவனே நீர் அவருடைய சிறைப்பை மாற்றின தேவனே, இந்த வேளையில நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது எங்களுடைய சிறையிருப்புகளை மாற்றுகிறவர் நீரப்பா. ஆண்டவரே, அநேக குறிப்புகள் உண்டப்பா. ஆண்டவரே, அநேக ஜெப குறிப்புகள் உண்டப்பா. இந்த மாதம் ஆண்டவரே ஒரு ஜெபிக்கிற மாதமா எங்களுடைய வாழ்க்கையில நீர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவரும் இதை அசட்டை செய்யாதபடிக்கப்பா. ஆண்டவரே, தனி ஜெபம் குடும்ப ஜெபம் என்று கத்தாவே அப்பா சபையில வந்து ஒவ்வொருவரும் ஜெபிக்கத்தக்க எல்லா ஜெபங்களையும் பங்கு பெறத்தக்க
தேவனே எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீர் அதிசயங்களை செய்கிற தேவனப்பா. எல்லாரும் சொல்லுவோமா, நீர் அதிசயங்களை செய்கிற தேவனப்பா. எங்களுடைய வாழ்க்கையில நீர் அற்புதங்களை செய்கிற தேவனப்பா. அதை நாங்கள் காண காத்திருக்கிறோம் ஆண்டவரே, அதை நாங்கள் காண காத்திருக்கிறோம் அப்பா. நீர் அற்புதங்களை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தொழில் வியாபாரம் வேலைக்கு போகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு வருமானங்களை நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராகப்பா. பொத்தலான பையா இல்லாதபடிக்கு மீதி எடுக்கும் கரங்களை நீர் வைப்பீராக. வாகனம் ஓட்டுகிறவர்களுக்காக செபிக்கிறோம், பாதுகாப்பை கொடுப்பீராகப்பா. எல்லாவற்றிலும் உடைய கரம் இருக்கட்டும். விசேஷமா எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. கடந்த வாரம் 6 நாட்களையும் தேவன் VBS-ஐ ஆசீர்வாதமாக்கி கொடுத்ததுக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் ஒரு விசை கரங்களை உயர்த்தி, ஆண்டவர் எந்த குறையும் இல்லாதபடிக்கப்பா. எல்லாரும் சொல்லுங்க, எந்த குறையும் இல்லாதபடிக்கப்பா. என் தேவனே, நீர் ஆசீர்வாதமாக்கி கொடுத்தீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. கடந்த 1 மாதத்துக்கு மேலாக இந்த VBS-க்காக நம்ம ஜெபித்து கொண்டே இருந்தோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபைக்காக, ஆண்டவரே உம்முடைய இரக்கத்திற்காகப்பா, அந்த ஊழியத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்தீரே. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. விசேஷத்த பாதுகாப்பை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா, ஆண்டவரே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டு நீங்க பாதுகாத்ததுக்காக நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. எல்லா தேவைகளையும் சந்தித்தீரே, உமக்கு நன்றி அப்பா. நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, சுகவீனத்தில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் சுகப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமா இப்பொழுது வந்திருக்கு புதிதாய் வந்திருக்க சகோதரிக்காக செபிக்கிறோம் அப்பா. தேவன் தாமே நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் என்னென்ன நீர் அறிந்திருக்கிறீரப்பா. எல்லாவற்றையும் நீர் கர்த்தாவே வழி நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காருவோம். Praise the Lord. Hallelujah. 24ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24 முதல் 34 வரை. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்களுக்கு ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு 1 முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றாய் போலாகிலும் உடுத்தி இருந்ததும் இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஆமென், ஆமென். உன்னாட்கள் எல்லாம் வீணானதா, முயற்சி எல்லாம் பாலானதா, ஒன்றுக்கும் உதவாகாதவன் என்று உன் நம்பிக்கையை இழந்திட்டாயா? போராட பலனில்லை என்றாலும் விட்டு விடு என்று உலகம் சொன்னாலும் முடியாதென்று பட்டம் அடித்தாலும்
முடியும் என்று இயேசு சொல்கிறார். எழும்பி வா நீ, விட்டு கொடுக்காமல் எழும்பி வா நீ, மேலே பறந்திட எழும்பி வா நீ, வாழ்க்கை ஜெயித்திட எழும்பி வா நீ, எழும்பி வா நீ, எழும்பி வா நீ, விட்டு கொடுக்காமல் எழும்பி வா நீ, மேலே பறந்திட எழும்பி வா நீ, வாழ்க்கை ஜெயித்திட எழும்பி வா நீ, எழும்பி வா நீ. மனதின் ஏக்கங்கள் எல்லாம் உனக்காய் நிறைவேற்றி முடிப்பார். கனவில் இல்லா மேலான வாழ்வை பூமியில் வாழ உதவி செய்வார். காத்திருந்த நேரம் முடிந்தது, காரியங்கள் மாறப்போகுது, காச்சரியங்கள் கதவை தட்டுது, ஆட்சி செய்யும் நேரம் வந்தது. எழும்பி வா நீ, விட்டு கொடுக்காமல் எழும்பி வா நீ, மேலே பறந்திட எழும்பி வா நீ, வாழ்க்கை ஜெயித்திட எழும்பி வா நீ, 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 எழும்பி வா நீ. அச்சத்தை எதிர்கொண்டு அலைகள் போல் மேலே உயர எழும்பிடு, எழும்பி வா நீ, போனதை தள்ளிவிட்டு புதிய வழி நோக்கி தொடர்ந்து ஓடிடு, எழும்பி வா நீ, போனதை வெள்ளிவிட்டு எதிரி முன்னி வாழ்ந்து காட்டிடு, எழும்பி வா நீ, உன்னால் முடியும் என்று நம்பிடு. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வெயிலின் காலத்தில் கூட ஆண்டவரே அதிகமான வெப்பம் கூடி இருக்கிறதப்பா. கர்த்தர் மனமிறங்கி ஒரு கோடை மழையை தாங்கப்பா. எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஏசப்பா, ஒரு கோடை மழையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சென்னை பட்டணத்துக்கு மழை தேவையப்பா. ஜனங்கள் தண்ணிக்காக அங்குமிங்கும் அலையாதபடிக்கு கர்த்தர் மழையை கொடுப்பீராக. மேக ஸ்தம்பத்தினாலும் ஆண்டவரே இந்த இடத்தை நிரப்புவீராக. ஆண்டவரே, கர்த்தர் மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்க. அப்படியே கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட இன்றைக்கு இந்த ஆராதனை முடிவிலே திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே சிஸ்டர் எல்லாரும் வந்தவங்க விபிஎஸ்ல இன்வால்வ் பண்ணவங்களாம் ரொம்ப டயர்டு வீக்கு தான். ஆனாலும் கர்த்தர் நமக்கு புது பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமேன். கர்த்தர் நமக்கு புது பலனை கொடுக்கிறார். தொடர்ந்து தேசத்துக்காக ஜெபியுங்கள். நம்முடைய தேசம் நல்லா இருக்கணும்னா அதிகாரிகளுக்காக, ராஜாக்களுக்காக நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் நம்முடைய தலைப்பு என்னவென்றால் கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. என்ன தலைப்பு? சத்தமாக சொல்லுங்க. சொல்லும் போதே கவலையோட சொல்ற மாதிரி இருக்கு. நல்ல சத்தமாக, கவலைப்படாதிருங்கள். பாருங்க, நம்ம ஆண்டவர் எவ்வளோ ஒரு கன்சர்ன் உள்ள ஆண்டவர் பாருங்க, எவ்வளோ அக்கறை உள்ள ஆண்டவர் பாருங்க. அவருக்கு தெரியும் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, கவலைப்படுவாங்கன்னு தெரியும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதிருங்க. அது மாத்திரம் இல்லை, எதை குறித்து என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. இந்த மே மாதத்தில் கர்த்தருக்கு நம்ம ஆராதனை செலுத்தி சந்தோஷத்தோடு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் வைத்து விட்டோம் என்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. உண்மையாக பாருங்கள், இந்த 6 நாள் விபிஎஸ் 6 நாள் 150 பேருக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறதுன்னா எவ்வளோ? 900 சாப்பாடு. ஒரு கல்யாணம் நடத்துகிற மாதிரி. ஆனால் கர்த்தர் பாருங்கள், எல்லாருடைய கைகளை பலப்படுத்தி எல்லாருக்கும் உற்சாகத்தை கொடுத்து எல்லாரும் சேர்ந்து செய்யும்போது இந்த காரியங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் முடிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். பாருங்கள், ஆண்டவர் திருப்தியாக்கி மீதம் எடுத்து பிறருக்கு
கொடுக்க வைப்பார். அந்த ஒரு வார்த்தை இந்த மே மாதத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக அந்த ஒரே ஒரு அடியை மாத்திரம் பாடலாமா? அந்த பாடலை அடிக்கடி பாடிக்கொண்டே இருக்கணும். நம்ம திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். கையை தட்டி திருப்தியாக்கி உங்க குடும்பத்தில் தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார், 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார், 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். ஹல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்தி அப்புறம் மீதம் எடுக்க வைத்து பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேன், இந்த வருஷம் ஒரு 1000 பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு நாளாவது நம்ம சர்ச்சை தவிர வெளியில் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணி என்னுடைய விருப்பம். ஆண்டவர் அதை செய்வதற்கும் கிருபை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம மாத்திரம் பிள்ளைங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது மாத்திரமல்ல, மற்ற சபைகளில் மற்ற ஊழியர்கள் கிராமங்களில் அவங்களுக்கு இப்படிலாம் சப்போர்ட் பண்ண முடியாத ஆட்கள். ஆனால் நம்ம ஆண்டவரே நம்ம எங்களுக்கு யாராவது கொடுப்பாங்களா அப்படின்னு ஜெபம் இல்லை. ஆண்டவரே நாங்கள் அநேகருக்கு கொடுக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து கர்த்தர் இம்மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உண்மையாகவே நம்ம உங்களுடைய காணிக்கைகள் தசம பாகங்கள் ஒவ்வொன்றும் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று பிள்ளைகளுக்கென்று விதைக்கப்படுகிறது. அதற்குண்டான பலன் நிச்சயமாகவே உண்டு. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ இந்த நாளில் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்கள், கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள், எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். இன்றைக்கி நம்ம மெசேஜ் பெரிய மெசேஜ்லாம் இல்லை. நீங்கள் வீட்டுக்கு போகும்போது ஒன்று தான், ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா கவலைப்படாதீங்க. ஆண்டவரே சொல்லிட்டார், என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. பாருங்க, பொறுப்பில்லாமல் இருப்பது வேற, கவலைப்படாமல் இருப்பது வேற. நாளைக்கு எக்ஸாம்னாலும் சிலர்லாம் புக்கே திறக்க மாட்டான். அவன் பொறுப்பு இல்லாதவன், அவன் கவலைப்படாதவன் இல்லை. அவன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். பாஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, அப்படி நான் சொல்ல வரல. கிவ் யுவர் பெஸ்ட் அண்ட் லீவ் த ரெஸ்ட் டு காட். ஆமென். உங்களால் முடிந்ததை நம்ம பெஸ்ட்டை நம்ம செய்துட்டு மீதி உள்ளதை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துடணும். நம்மளால் முடிஞ்சதை பெஸ்ட்டாக செய்துட்டு மீதி உள்ளதை கர்த்தர் பார்த்து கொள்வார். இவ்வளோ செய்ததுக்கு அப்புறமும் என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்னு சொல்லி கவலைப்படுவதை நாம் நிறுத்திவிட வேண்டும். வாசிக்கலாம் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில். Praise the Lord. Hallelujah. சோத்திரம் சோத்திரம். 27வது வசனத்தை வாசிப்போம். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். ஹல்லேலூயா. கவலைப்படுகிறதுனாலே எவனாகிலும் தன்னுடைய சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? ஒரு மனுஷன் 5 அடி ஹைட் இருக்கிறான், அவன் கவலைப்படுறதுனால 6 அடி ஆயிர முடியுமா? 6 அடி ஆயிர முடியுமா?
பாருங்க, நம்மளால் முடியாத சில காரியங்கள் கர்த்தர் தான் செய்ய முடியும். நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்மளால் நம்ம 5 அடி இருக்கிறோம், ஐயோ 6 அடி இல்லையேன்னு கவலைப்படுறதுனால நிச்சயமாக 6 அடி அவன் சாகிற வரைக்கும் 6 அடி ஆகவே முடியாது. ஸோ கவலைப்படுவதற்கு சில பொறுப்பு, சில பாரங்களை நாம் எடுத்து செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டுமே ஒழிய தவிர நம்மளால் செய்ய முடியாததை தேவன் தான் செய்ய முடியும் என்பதை நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசித்து கர்த்தர் மேலே பாரத்தை வைக்க வேண்டும். பாருங்க, வசனம் அருமையாக போட்டிருக்கு. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். ஹல்லேலூயா. பாருங்க, சரீர பிரகாரமான காரியமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தின் காரியமாக இருந்தாலும் சரி, வேலையிலே பாருங்க, சிலருக்கு பிடிக்காத சில மேனேஜர் இருப்பாங்க. அவங்கள நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. சில காலேஜுக்கு போனால் சில ப்ரொஃபஸர் இருப்பாங்க, நமக்கு இப்படி வேண்டாத ஆள் மாதிரி இருப்பாங்க. அவங்கள நினச்சி நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தால் ஒன்றும் முடியாது. நம்ம செய்ய வேண்டியதை உண்மையாய் செய்துவிட்டு மற்ற காரியங்களை கர்த்தருடைய பாதத்தில் வைத்துவிட்டு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருந்தால் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எந்த மனிதனையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. மாற்றக்கூடிய ஒரே ஒரு சக்தி நம்முடைய ஆண்டவருக்கு தான் உண்டு, நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு தான் உண்டு என்பதை அறிந்து நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நம்ம சொல்லலாம், ஆலோசனை கொடுக்கலாம். ஆனால் அவர்கள் மாறவில்லையே என்று சொல்லி கவலைப்படுகிறதுனால மாறப்போவது இல்லை. ஆனால் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிங்க. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. பாருங்க, இதை வாசிக்கும் போது வசனத்தை தவறாக புரிஞ்சிக்க கூடாது. உழைக்கிறதும் இல்லை அப்படின்னா நம்மளும் உழைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்ல வரல. உழைக்காத ஒரு காட்டு புஷ்பத்தையே ஆண்டவர் உடுத்தி வைத்தால் உழைக்கிற நம்மை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. சிலர் பைபிளை அப்படியே லைன் பை லைனாக படிச்சுட்டு அதுக்கு ஒரு தவறான உபதேசத்தெல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. உழைக்கிறதும் இல்லை. உழைக்காத ஒரு காட்டு புஷ்பத்தையே கர்த்தர் உடுத்து வைத்தால் நீங்களும் நானும் உழைத்து கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற நம்மை கர்த்தர் ஒரு நாளும் குறைவில்லாமல் கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் கொஞ்சம் பூவெல்லாம் போய் பாருங்க. ஆண்டவர் அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? வாசிங்க, வசனத்தை வாசிங்க. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்கு. நீங்கள் போய் ஒரு கார்டனுக்கு போகிறீங்க, ஒரு தோட்டத்தில் போய் அந்த தோட்டத்தில் இருக்கிற பூச்செடியெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை பாருங்கள். அவருடைய அழகையும் அவருடைய மேன்மையும் குறித்து பாருங்கள். எப்படி காட்டு புஷ்பங்கள்லாம் வித்தியாசமான, ஒரு செடியாவது ஒரே மாதிரி இருக்குதா? ஒவ்வொரு இலையும் வித்தியாசம், ஒவ்வொரு பூவும் வித்தியாசம், ஒவ்வொரு நிறமும் வித்தியாசம், ஒவ்வொரு வடிவமும் வித்தியாசமாக இருக்கிறதே. இவ்வளவு அழகாய் படைத்த ஆண்டவர் என்னை குறித்து அவர் எவ்வளவு அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையில் போய் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றும் போது ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா, கவலைப்படாதீங்க. இந்த செடிக்கே நீங்களே தண்ணி ஊற்றும் போது உங்களை விசாரிக்க மாட்டேனா? நான் உங்களை கவனிக்க மாட்டேனா? நான் உங்கள் தேவைகளை சந்திக்க மாட்டேனா என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் நம்மோடு இறங்குவார். ஹல்லேலூயா. உண்மையாகவே இந்த நாளில் என் மகளுக்கு நான் இந்த ஸ்கூலில் இந்த இந்த ப்ரமோஷன் வந்துச்சு. 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th போனாங்கன்னு சொல்லி, அப்போ அந்த ஃபார்மை வாங்கிட்டு வரும்போது ஸ்கூல் திறக்க போது 9th ஸ்டாண்டர்ட் ப்ரமோஷன் எல்லாம் போட்டு கீழே போட்டிருந்தாங்க. பே த ஃபீஸ் அப்படின்னு போட்டு 41,000 ரூபாய் ஃபீஸ் போட்டிருந்தாங்க. நான் அப்போ தான் அதை பார்த்துட்டு, ஏசப்பா, எங்கள் சபையில் எத்தனையோ குடும்பங்கள், எவ்வளோ கஷ்டப்படுற குடும்பங்கள் இருக்கிறாங்க. 2 பிள்ளைங்க இருந்தால்
40,000 எவ்வளவு? 80,000 ரூபாய் இந்த மாதத்தில் ஃபீஸ் கட்டணுமே ஆண்டவரே. ஏசப்பா மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்க. ஒவ்வொருடைய குடும்பத்திலும் ஒரு அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்கன்னு சொல்லி தான் ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் அந்த ஒரு பாதை வழியாக கடந்து போகும்போது தான் நமக்கு தெரியும் ஒவ்வொருத்தர் கடந்து போகிற பாதை. ஆனால் கர்த்தர் பாருங்க, இந்த வருஷத்தின் தேவைகள் எல்லாம், இந்த ஜூன் மாதத்துக்கு மே மாதத்துக்கு உண்டான தேவைகள் எல்லாம் கர்த்தர் ஆச்சரியமாய் கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய காரியங்களை நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவர் திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கவலைப்பட்டு இங்கே ஓடலாமா, அங்கே ஓடலாமா, இவங்கக்கிட்ட போகலாமா, அவங்கக்கிட்ட போகலாமான்னு சொல்லி போகாதபடி கர்த்தருடைய பாதத்தில் இருந்து, ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஞானத்தை கொடுங்க, நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு சொல்லி கர்த்தருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்த கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். வாசிப்போம், தொடர்ந்து வாசிப்போம். ஒரு 29வது வசனத்தை வாசிங்க. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சாலமோன் ராஜா உலகத்திலேயே மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாய் இருந்தார், மிகப்பெரிய ஞானியாய் இருந்தார். அந்த சாலமோன் போட்ட ட்ரெஸ்ஸை விட, அந்த சாலமோனுடைய அரண்மனையிலே இருந்ததை விட காட்டு புஷ்பங்களையும் பறவைகளையும் விசாரிக்கிற தேவன் உங்களை என்னை என்ன பண்ணுவார்? நிச்சயமாக விசாரிப்பார். ஹல்லேலூயா. இந்த 4 மாதம் நான் பட்டினியாக இருந்தேன்னு யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? கர்த்தர் எல்லாவற்றையும் இம்மட்டும் நடத்தினாரே, இனியும் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? கர்த்தர் இந்த மே மாதத்திலும் கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிங்க. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. பிள்ளைங்க எல்லாம் அப்பா அம்மா கிட்ட போய் எனக்கு பர்த்டேக்கு ட்ரெஸ்ஸு வேணும்னு அழக்கூடாது. ஆமென். நீங்கள் என்ன பண்ணணும்? ஏசப்பா காட்டு புஷ்பங்களெல்லாம் உடுத்தி வச்ச ஆண்டவர் எங்களை விசாரிக்க மாட்டிங்களா? இந்த உங்களுக்கு யூனிஃபார்ம், ஸ்கூல் யூனிஃபார்மு, ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸு எதுவாக இருக்கட்டும், கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்மளை ஆச்சரியமாக நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதிலே சந்தேகமே இல்லை. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இல்லாதவங்களுக்கு, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு, ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு, இப்படிப்பட்டவங்களுக்கு நான் உதவி செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி தான் நமக்கு கவலைப்படணுமே ஒழிய நமக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது. ஆண்டவரே, இந்திய தேசத்தில் ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் 40% இந்த இந்தியாவில் பாருங்கள், 1 டைம் மீலுக்கு 40% மக்களுக்கு உணவு இல்லையா? கர்த்தர் நம்மளை எவ்வளோ ஆச்சரியமாக நடத்திட்டு இருக்கார் பாருங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு நம்ம உதவி செய்கிறவர்களாக ஆண்டவரே எங்களை மாற்றும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. வாசிப்போம், 32வது வசனத்தை வாசிங்க. இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். யார் தேடுறா? அஞ்ஞானிகள், உலகத்து மக்கள், ரட்சிக்கப்படாதவங்க, ஆண்டவரை அறியாத மக்கள். இந்த உலகத்திலேயே 1000 வருஷம் வாழ போகிற மாதிரி இந்த உலகத்தில் தான் இதுதான் உலகம்னு சொல்லி நினச்சி என்னத்தை சம்பாதிக்கலாம், எதை பண்ணலாம், எப்படி பேங்க்கில் சேர்த்து வைக்கலாம், கோடிக்கணக்காக சேர்த்து வைக்கலாம்னு சொல்லி அப்படி கவலைப்படுகிறவர்களைப் போல நீங்கள் இராதிருங்கள். வாசிங்க. இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேண்டியவைகள் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமாம், ஆசைகளெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவாரான்னு எனக்கு தெரியல.
ஆனால் வேண்டியவைகளை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. Give us this day our daily bread. இந்த நாளுக்கு உண்டான தேவை எங்களுக்கு என்ன பண்ணுங்க, தாங்க. இந்த நாளுக்கு உண்டான தேவை பாருங்க, நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நமக்கு வேண்டியவைகளை கர்த்தர் கொடுப்பார். வேண்டாதவைகளுக்காக ஓடிக்கொண்டிருந்தால் அது கிடைக்குமா என்பது நமக்கு தெரியாது. BMW கார் வேணும், ஆடி கார் வேணும், பென்ஸ் கார் வேணும்னு ஓடுறீங்களா? கர்த்தர் நமக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பார். நமக்கு போகிறதுக்கு ஒரு வாகனத்தை கொடுப்பார். நம்ம போக்குவரத்திற்கு கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். ஆனால் பேராசைப்படுகிற ரொம்ப ஓவர் ஆடம்பரம், ரொம்ப அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு கர்த்தர் நம்மை நடத்துவார் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்து மற்றவருடைய தேவைகளை சந்திக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். பாருங்க, இந்த கவலைப்படாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்ன்றது தான் முக்கியமான வசனம். இப்போ வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 33 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்ல, உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான். இதெல்லாம் நமக்கு இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாமே எக்ஸ்ட்ரா தான். ஏன்னா இதெல்லாம் டெம்பரரி. நம்ம எவ்வளோ தான் வீடு வச்சுருந்தாலும், எவ்வளோ தான் சொத்து வச்சுருந்தாலும், எவ்வளோ தான் பேங்க் பேலன்ஸ் வச்சுருந்தாலும் எதுவும் நம்மளோட வரப்போவதில்லை. நம்ம தேவனுடைய ராஜ்யம், நித்திய ராஜ்யத்திற்கென்று நாம் உழைத்து பிழைத்து அதற்கென்று வாழுவோம் என்றால் இந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் எக்ஸ்ட்ராவாக நமக்கு என்ன பண்ணுவார்? தேவைகளை சந்திப்பார். ஸோ இந்த நாளில் தயவுசெய்து உலக பிரகாரமான காரியங்களை குறித்து அதிக நாட்டத்தை வைக்காதபடிக்கு, அதிக சிந்தனை வைக்காதபடிக்கு இதெல்லாம் கர்த்தர் செய்வார். கர்த்தர் எந்த இடத்துல எதை நம்மளுக்கு செய்யணுமோ, எதை வாங்க வேண்டுமோ, எதை கொடுக்க வேண்டுமோ, எந்த காரியத்தை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். நம்ம செய்ய வேண்டியது என்னது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். ஹல்லேலூயா. கவலைப்படாமல் வாழணும்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆமேன். பாருங்க, அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம், வாசிக்கலாம். பிலிப்பியர் 4 அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். இன்னைக்கு நான் சீக்கிரமாக முடிச்சுட்டு திருவிருந்துக்கு நேராக போகலாம். பிலிப்பியர் 6 அதிகாரம் வாசிங்க. 4 அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். பாருங்க, நீங்கள் கவலைப்படாமல்னு சொல்ல என்ன போட்டிருக்கு? சத்தமா சொல்லுங்க. பாருங்க, சில குடும்பங்களில் ஒரு காரியம்தான் அவங்கள ரொம்ப கவலைக்குள்ளே கொண்டு போகும். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று தான், இந்த ஒரு காரியம், இந்த ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டால் நல்லா இருக்குமே, இந்த ஒரு காரியம் எங்கள் குடும்பத்தில் நடந்தால் நல்லா இருக்குமே, இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு காரியம் என் குடும்பத்தை பாதிக்கிறது, இந்த ஒரு காரியம் என் வாழ்க்கையை பாதிக்கிறது. எல்லா காரியமும் பாதிக்காது, ஏதோ ஒன்று தான் ரொம்ப நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு, அந்த ஒன்றை கூட நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத. ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் 6வது வசனத்தை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து. பாருங்க, ஒன்றுக்கும் ஒரு 100 விஷயம் இருந்தால் 99 விஷயத்தை பற்றி கவலைப்பட மாட்டோம். அந்த ஒரு காரியம் தான் நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒரு காரியத்தையும் கூட சேர்த்து அந்த 100 விஷயத்தையும் எல்லாவற்றையும் குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. முதலாவது கவலைப்படாமல் இருக்கணும்னா தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும். தேடிட்டு கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்.
அவர் கூட கொடுக்க வேண்டிய காரியங்களை கூட்டி கொடுப்பார் என்கிற விசுவாசம். இரண்டாவதாக, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ நம்ம எதை கவலைப்படுறோமோ அந்த காரியத்தை ஆண்டவருக்கு என்ன பண்ணோம்? தெரியப்படுத்தணும். இவங்கக்கிட்ட சொன்னால் பதில் கிடைக்குமா, அவங்கக்கிட்ட சொன்னால் பதில் கிடைக்குமா, இவங்களுக்கு ஃபோன் பண்ணலாமா, அவங்க எனக்கு ஏதாவது உதவி செய்வாங்களா? கர்த்தர் எல்லாவற்றையும் கொண்டு வருவார். ஆனால் நம்ம தெரியப்படுத்துறது யார்கிட்ட? ஆண்டவரிடத்துல தான் தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்திட்டு உங்கள் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால். ஸ்தோத்திரம்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு நன்றி என்று அர்த்தம். இம்மட்டும் நடத்தினீரேப்பா, என் பிள்ளைகளுக்கு இத்தனை வருஷம் ஃபீஸ் கட்டுவதற்கு உதவி செய்தீரே, உமக்கு நன்றியப்பா. இந்த வருடமும் ஆண்டவரே இவ்வளவு எனக்கு தேவை இருக்கிறதேப்பா. நான் எந்த மனிதனிடத்தில் போய் சொன்னாலும் இப்போ தான் எனக்கு வேறு செலவு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் யாரிடத்துல போய் கேட்பேன்? வானமும் பூமியும் படைத்தவர் நீங்கள் தானே, இந்த மாதத்தின் தேவைகளை எனக்கு சந்திங்கப்பான்னு சொல்லி முழங்கால் போட்டு 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் நம்முடைய தேவைகளெல்லாம் சொல்லிட்டு நல்ல ஒரு 100 சோத்திரம் போட்டுட்டு கவலைப்படாமல் இருந்தால் கர்த்தர் ஆச்சரியமாக காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா இது நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. என்ன பிரதர் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க? நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. நான் சொன்னேன்னா நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆனால் பைபிள் சொல்கிறதுனால தான் சொல்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்து. பாருங்க, உண்மையாக சொல்கிறேன், போன மாதம் விபிஎஸ்லாம் நடக்க பல காரியங்கள் நான் முட்டி போட்டு கையை உயர்த்தி ஏசப்பாக்கிட்ட என் பட்ஜெட்டெல்லாம் சொல்லிட்டேன். நான் பட்ஜெட்டெல்லாம் சொல்லிவிட்டு சோத்திரம் பண்ணிகிட்டே இருந்தேன். உண்மையாக பாருங்கள், ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்முடைய சபையில் ஆச்சரியமாக எல்லாவற்றையும் முடித்து கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம ஒன்றுக்கும் குறித்து என்ன பண்ணல, கவலைப்படலை. ஏன்னா ஏசப்பா சொல்லிட்டார், நீ என்கிட்ட தெரியப்படுத்து உன்னுடைய தேவை என்ன, உன்னுடைய பிள்ளைகளுடைய தேவை என்ன, உன் குடும்பத்தின் தேவை என்ன, உன் ஊழியத்தின் தேவை என்ன, உன்னுடைய தனிப்பட்ட தேவை என்ன, எல்லாவற்றையும் எனக்கு தெரியப்படுத்திட்டு நீ என்ன பண்ணு, நல்ல சோத்திரம் பண்ணு. சோத்திரம் பண்ணிக்கொண்டே இரு. நான் காரியத்தை என்ன பண்ணுவேன், வாய்க்க பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம், தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். எல்லாம் சொல்லுங்க, தேவ சமாதானம். the peace of God. எல்லாரும் சொல்லுங்க, தேவ சமாதானம். இன்னைக்கு இந்த மே மாதத்தில் நம்ம எல்லாம் கவலைப்படாமல் ஆண்டவருக்கு முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடிட்டு நம்முடைய விண்ணப்பங்களெல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்திட்டு நல்ல சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா பாருங்க, ஒரு உலக பிரகாரமான மனிதனே ஒருத்தன் மேல் அக்கறை கொண்டு உதவி செய்வார் என்றால் நம்ம வானத்தையும் பூமியும் படைச்ச நம்முடைய அப்பா நம்மளை சும்மா விட்டுருவாரா? விடவே மாட்டார் என்பதில் நமக்கு சந்தேகமே இல்லை. பாருங்க, கூடிய ஜெபத்திலும் வேண்டுதலும் தெரியப்படுத்தினால் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. கவலைப்படாமல் இருக்கணும்னா இருதயமும் சிந்தையும் காத்துக்கொள்ளப்பட வேண்டும். என்னது? இருதயமும் சிந்தை. இந்த சிந்தையை தான் பிசாசு வந்து பிடிப்பான். பிசாசு கவலைக்குள்ளே தள்ளுறதுக்கு முதல்ல என்னது? சிந்தை. இந்த சிந்தையை வேலி அடைக்கணும். இந்த சிந்தையை பாதுகாக்கவில்லை என்றால் இந்த திங்கிங், ஏன்னா சிந்தையிலிருந்து தான் என்ன வருது? பேச்சு வருது. பேச்சிலிருந்து தான் செயல் வருது. செயலிருந்து தான் வாழ்க்கை முறை வருகிறது. Thinking becomes our words become our action becomes our habits become our lifestyle. நம்முடைய வாழ்க்கையாக மாறுகிறது எங்க? சிந்தையில் தான். நம்முடைய சிந்தையை கோட்டை விட்டுட்டோம்னா எல்லாமே போச்சு. ஸோ அந்த நாட்களில் ஆண்டவரே என் சிந்தையை என்ன பண்ணுங்க, காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாங்கப்பா. அதை காத்துக்கொள்ளணும்னா என்ன பண்ணோம்? நம்முடைய பாரங்களெல்லாம் கர்த்தர் மேலே இறக்கி வைக்க தேவன் நமக்கு கிருபை தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நம்முடைய நீதியையும் தேடுங்கள். ரெண்டாவது கர்த்தர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு ஜெபத்தில் வேண்டுதலில் ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு
தெரியப்படுத்திட்டானா புத்தி கெட்டாத தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும். ஹல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேன், நான் பிறந்த நாளில் 23/5/1977 இம்மட்டும் கர்த்தர் என்னை நடத்தி இருக்கிறார் என்றால் இனியும் நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இத்தனை வருஷம் நம்மளை நடத்தினவர் பாதியில் நம்மளை விட்டுருவாரா? நிச்சயமாக விட மாட்டார். நம்ம தான் அவரை விடாமல் பார்த்துக்கணும். ஆண்டவர் சொல்லிட்ட, நீ என்னை விட்டு விட்டால் நான் உன்னை விட்டு விடுவேன். நீ என்ன பண்ணு, என்னை விட்டு விடாமல் நீ இருந்தீனா நான் உன் கூடவே இருந்து உன்னை நடத்துவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். பாருங்க, அடுத்தது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தை வாசிங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. விசாரிக்கிறவர் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. விசாரிக்கிறவர். என்னை யாருமே விசாரிக்கலையே, பாஸ்டர் கூட விசாரிக்கலையே, யாருமே என்னை கேட்கலையே. ஒரு அம்மா எனக்கு அன்னைக்கு ஃபோன் பண்ணாங்க, 2 வாரம் சர்ச்சுக்கு வரல, நீங்கள் என்ன ஃபோன் பண்ணீங்களா? அம்மா கார் ஓட்டிகிட்ருக்கேன், காரைக்குடிக்கு போயிட்டுருக்கேன். அம்மா சாரிம்மா, தயவுசெய்து என்ன பண்ணுங்க, உங்களை விசாரிக்கலை, என் மேலே தப்பு தான், என்னை மன்னிச்சுக்கோங்கம்மா. ஐயோ பாஸ்டர் இப்படிலாம் கேட்காதீங்க, மன்னிப்புலாம் கேட்காது. நீங்கள் தானம்மா சொன்னீங்க என்னை விசாரிக்கவே இல்லைன்னு, அதான் சொன்னேன், சொன்னேன். சாரிலாம் வேணாம் பாஸ்டர். பாருங்க, நம்ம ஒரு மனிதன், இப்போ நான் 200 பேர் 300 பேர் இருந்தால் எல்லாரையும் சிஸ்டர் தான் நிறைய பேரை நோட் பண்ணி வச்சு எல்லாருக்கும் ஃபோன்லாம் பண்ணுவாங்க. பாருங்கள், இந்த நாளில் நம்ம கூட அப்பா அம்மா விசாரிக்கலைனாலும் பரவாயில்ல, நம்முடைய குடும்பத்தார் விசாரிக்கலைனாலும் பரவாயில்ல, ஆனால் வசனம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க. ஹல்லேலூயா. ஏசப்பா, நீங்கள் பார்க்குறீங்கப்பா, நான் செய்ததெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இவ்வளவு செய்தும் ஆண்டவரே அவங்க எனக்கு நன்றியாக இல்லையே, அவங்க எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லியே, அப்படின்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். கர்த்தர் என்னை விசாரிக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர் பிள்ளைகள் விசாரிக்காமல் போய்விடுகிறார்கள். பெற்றோருடைய பணம் வேணும், சொத்து வேணும், பிள்ளைகளுக்கு எல்லாமே வேணும், ஆனால் அவங்களுக்கு ஒருவேளை சோறு போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லை. இது கடைசி காலம்தான், ஓல்டேஜ் ஹோம் பெருகிட்டு போயிட்டுருக்கு, இதெல்லாம் நம்ம கண்கூட பார்க்குறோம். ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் வசனம் சொல்ல, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே தள்ளப்பட்டாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, வாசிங்க அந்த வசனத்தை, 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு, நம்மை விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. ஒரு பாடல், அருமையான பாடல் உண்டுல, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு,
கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கவலைகளை அவர் மேலே வைக்கும்போது, ஏனென்றால் நம்மை விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. இன்னும் ஒரே ஒரு வசனம், 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, கவலை பயத்தினாலே வருகிறது. கவலை எதனால வருது? பயம். இப்படி ஆயிடுமோ? இந்த உலகத்திலே 84 விதமான பயங்கள், சைக்காலஜி படி 84 டைப்ஸ் ஆஃப் ஃபியர். எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளுடைய திருமணத்தை குறித்த பயம், உலகத்தில் என்ன நடக்குமோன்னு பயம், அடுத்த கொள்ளை நோய் வந்துருமோன்னு பயம், மரணத்தை குறித்த பயம், இருட்டை குறித்த பயம், ஆபத்துகளை குறித்த பயம், சொல்லிக்கொண்டே போகலாம். மனிதர்களை குறித்த பயம். சிலருக்கு கற்பாம்பூச்சியை பார்த்தாலும் பயம், வித்தியாசமான பயம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு என்ன இல்லை, பயமுள்ள ஆவியை கொடாமல், வசிங்க, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அன்பு, தெளிந்த புத்தி, பலம். சொல்லுங்க, அன்பு, பலம், தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தி இல்லாதவங்க தான் ஒரு சூழ்நிலை வந்தவுடனே இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இப்படி கொஞ்சம் பொறுமையாயிரியா, கொஞ்சம் பொறுமையாயிரு. ஒரு காரியம் நடந்த உடனே இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா, கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அந்த காரியம் அதுவாக வந்த வேகத்திலே என்ன ஆகிடும், போயிடும். அதை 1 2 ஆக்கி 2 4 ஆக்கி பெருசாக்கி, சிலருக்கு பிரச்சனையை பெருசாக்குறது தான் என்னது ரொம்ப விரும்புவாங்க. பிரச்சனையை அதே நேரத்தில் அப்படியே நம்ம அமைதியாக விட்டோன்னா அதுவே சால்வ் ஆகிடும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பயம். பாருங்க, இன்றைக்கு கவலைக்கு காரணமே பயம்தான். இந்த உலகத்தில் ஆண்டவர் பயத்தை படைக்கவில்லை. என்றைக்கு உலகத்தில் பாவம் வந்ததோ அன்னைக்கு தான் உலகத்தில் மனுஷனுக்குள்ள என்ன வந்துச்சு, பயம் வந்துச்சு. ஐயோ பாவம் செய்துட்டமே, அவனுக்குள்ள குற்ற உணர்வு வந்துச்சு. ஆதாம் என்ன பண்ணாரு, போய் ஒளிந்து கொண்டான். ஏன் ஒளிந்து கொண்டான்? அது வரைக்கும் ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருந்தான். ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருந்தவர்கள். அந்த என்றைக்கு அந்த பாவம் அவர்களுக்குள்ளே வந்ததோ அன்றைக்கு தான் அவர்கள் ஒளித்து கொண்டார்கள். அவர்களுக்குள்ளே பயம் வந்தது, கவலை வந்தது. ஐயோ ஆண்டவர் என்ன கேள்வி கேட்பாரு, ஆண்டவர்கிட்ட நான் மாட்டிக்குவேனா என்கிற பயம். ஆனால் பாருங்க, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற, பைபிள் ஃபுல்லாக நமக்கு சொல்லப்பட்டிருக்க வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதிருங்கள். சொல்லுங்க, என்னது? பயப்படாதிருங்க. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. இந்த மே மாதத்தை குறித்து பயப்படாதீங்க. வருகிற ஜூன் மாதத்தை குறித்து பயப்படாதீங்க. பயப்படாதீங்கன்னா இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? பாவம் செய்யாதீங்கன்னு அர்த்தம். பாவம் செய்கிறவனுக்கு தான் என்ன வரும்? பயம் வரும். ரொம்ப அந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். பயம் இந்த உலகத்துக்கு வந்ததே பாவத்தினால தான் வந்துச்சு. என்னைக்கு நம்ம மனுஷன் பாவத்திலேருந்து வெளியே வந்து பரிசுத்தமாக வாழ்ந்து உண்மையாக இருந்தோம்னா நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம என்ன பண்ணுவார்? பாதுகாப்பார். பாவம் செய்கிறவர்களுக்கு தான் குற்ற உணர்வு. பாவம் செய்கிறவர்கள் தான் அதை ஐயோ வெளியே தெரிஞ்சிருமோ, பார்த்துருவாங்களோ, என்ன நினைப்பாங்களோ, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம். ஆனால் கர்த்தர் நம்மை பயத்திலிருந்து நீங்களாக்கி கர்த்தர் நம்மை விடுவிப்பாராக. ஹல்லேலூயா. ஸோ அந்த நாளில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடணும். 2வது நம்முடைய கவலைகள்லாம் கர்த்தர் மேலே நம்ம வைக்கணும். அந்த ஜெபத்தில் வேண்டுதலில் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்தணும். 3வது நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறதுனால நீங்களும் நான் என்ன பண்ண தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. மனிதர்களை நம்பி ஓடுவோம் என்றால் ஏதோ ஒரு விதத்தில் ஏமாற்றம் அடைவோம். ஹல்லேலூயா. 99% மனிதர்களை நம்பலாம், ஆனால் 100% என்ன பண்ண முடியாது, நம்ம
முடியாது. ஆனால் ஆண்டவரை 100% நம்பலாம். சொல்லுவாங்க, நான் எந்த மனுஷனையும் நம்புறது இல்லை, அதுவும் தப்பு. நான் யாரையுமே நம்ப மாட்டேன், யாரையும் நம்பாத, அதுவும் தவறான போதனை. நம்ம எல்லாரும் நம்பிக்கை தான், வாழ்க்கை என்பதே நம்பிக்கை தான். கணவன் மனைவியை நம்ப வேண்டும், மனைவி கணவனை நம்ப வேண்டும், குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் நம்ப வேண்டும், ஊழியக்காரர் விசுவாசிகளை நம்ப வேண்டும், விசுவாசிகள் ஊழியரை நம்ப வேண்டும். ஆனால் 100க்கு 100 நம்ப வேண்டியது நம்முடைய ஆண்டவரை மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு 6:8 இயேசு என்னோடு இருப்பது. கைத்தட்டி, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். ஹல்லேலூயா. பயம், கவலை, கலக்கம், இதெல்லாம் என்னது? வசனம் சொல்லுது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஹல்லேலூயா. Let not your hearts be troubled. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எதை குறித்தும் கலங்காதீங்க, நடந்து போனதை குறித்து கூட கலங்காதீங்க. கர்த்தர் தீமையும் நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இழந்து போனதை திரும்பி கொடுப்பார். உலகம் சொல்லும், இழந்து போயிட்டியா, எல்லாம் முடிஞ்சு போச்சா? இல்லை. இந்த வசனத்தை வாசிக்க 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 நம்ம கவலையும் போயிடும். ஹல்லேலூயா. 4 நாள் ஆச்சே, நாருமே இல்லை, கர்த்தர் ஒரு புது வாழ்வையும் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிடுச்சு, இல்லை, எலும்புகளை ஒன்று சேர்க்க முடியும். கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை. கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு எது புரிஞ்சுதோ புரியலையோ, ஒன்னே ஒன்று, நான் கவலைப்பட மாட்டேன். I will not worry. Do not worry about anything. Don't be anxious about anything. Cast your cares onto Jesus. Hallelujah. அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த மே மாதத்தில் கர்த்தர் எங்களுக்கு என்று உற்சாகமான ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறீங்க அப்பா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லியிருக்கீங்க. கவலையெல்லாம் என் மேலே வச்சிருங்கன்னு சொல்லியிருக்கீங்க அப்பா. நீங்கள் ஒரு சுமை தாங்கியாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலையெல்லாம் நினச்சி பார்த்து கவலைப்படுவதை விட என் தேவன் பெரியவர், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசத்திலே நாங்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக செபிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. விசாரிக்கிற தேவன் நீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் விசாரித்து ஒவ்வொரு மேலும் உடைய கரிசனையை காட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உடைய கரத்தில் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த பந்தியை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய 2ஆம் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.